வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/6/2026 வைகாசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். சுபவிரய பிராப்தம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, தொலைதூர பயணங்கள், மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள், யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். புதிய முதலீடுகள் எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதும், அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமும், மனதில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். உறவில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், லாபமும் சந்தோஷமும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் தனிப்பட்ட சங்கடங்களும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவு முறையில் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எதிர்பார்க்காத நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய யோக பலங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த பெரிய விளைவுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் கண்டிப்பாக
தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும், பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் ஏற்படுவதும், நல்ல காரியத்திற்கு அனுகூலங்கள், புதிய வரவுகளுக்கு உத்தரவாதங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய ஆனந்தமும் சந்தோஷமும், உத்தியோக ரீதியாக பெரிய சங்கடத்திலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலகட்டம், உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத அற்புதமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கண்டிப்பாக தொழில் ரீதியாக அற்புதமான அமைப்பும் யோக பலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், சுபகாரியத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கை, பணவரவு நிச்சயம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.